நைஸ் ஹவுஸ். அம்மா வணக்கம். 1 minute. வாங்க. ஜனம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்க? நான் சம்யுக்தாவோட பிரதர் பிரேம். ஹாய்னா. ஹேய் சம்யுக்தா. அண்ணா எப்படிலாம் இருக்க? நல்லா இருக்கேன். எங்களெல்லாம் ஒரு வார்த்தை கூட கேட்காம நீயே எல்லா முடிவும் எடுத்துட்டல. அதான் இப்ப சொல்லிட்டேன்லண்ணா. என்ன கோவமா? சம்யுக்தா, உன் லைஃப்ல முடிவெடுக்கிற உரிமைய உனக்கு நாங்க எப்பவோ கொடுத்துட்டோம். அதனால நீ என்ன முடிவெடுத்தாலும் உனக்கு சப்போர்ட்டா உன் கூட இருந்து எல்லா உதவியும் பண்ண வேண்டியது எங்க கடமை. அதுக்கு தான் உன் அண்ணன் வந்திருக்கேன். தேங்க்ஸ்ண்ணா. பொண்ணு வீட்டுக்காரனா நான் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா இப்பவே அதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். மீனா, இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலையெழுத்து. இவன் பொண்ணு வீட்டுக்காரன்னா அப்ப நான் யாரு? இவனை எல்லாம் என்ன பண்றேன்னு பாரு. எவன் வேணாலும் வரட்டும், என்ன வேணாலும் பேசட்டும். வெண்பாதான் ஏன் மருமக. நீ வீடு, நான் பாத்துக்கிறேன். ஜனாமா, நீங்க பெரிய குடும்பம். எங்க கிட்ட இருந்து எதையும் பெருசா எதிர்பார்க்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நாங்க செய்ய வேண்டிய கடமைன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அம்மா வாங்க. பழைய கணக்கு ஒண்ணு பாக்கி இருக்குல்ல, அதான் முடிக்கலான்னு வந்திருக்கேன். மச்சான், அப்புறம் உன் மச்சான் வந்திருக்கான் போல. என்ன முறைக்கிற? சம்யுக்தா நீ கல்யாணம் பண்ணிக்க சொல்லிருக்கல, அப்ப அவ அண்ணன் உனக்கு மச்சான் போல தானே வேணும். ஆனா ஒண்ணுடா சிவி, நீ இப்படி ஒரு முடிவெடுப்பன்னு சத்தியமா நான் நினைச்சு கூட பாக்கலடா. எனக்கு ஒரு டவுட், உனக்கு தான் அந்த கல்யாணம், ஃபேமிலி, குழந்தை, கமிட்மெண்ட் இது மாதிரி செட்டப்பே பிடிக்காதே. இப்ப அப்படி எல்லாத்துக்கும் ஓகே சொன்ன? இத மட்டும் மச்சான். ஹாய் மச்சான். என்ன அண்ணன் வந்திருக்கா? எப்படி இருக்கீங்க? சாம் உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. இப்பதான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் நேர்ல பாக்குறேன். அப்புறம் என்ன மச்சான் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? அண்ணா, சிபி எப்பவுமே அப்படிதான். உடனே யார் கூடயும் ஈஸியா அட்டாச் ஆக மாட்டான். பழக பழக எல்லாம் சரியாயிடும். மச்சான், நம்மளாம் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆக போறோம். கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மலை ஏறணும்னாலும் மச்சான் தயவு வேணும்னு. அப்படிதான் நான் உங்களுக்கு எதுவா இருந்தாலும் என்கிட்ட தயங்காம கேளுங்க. நான் எல்லா ஹெல்ப்பும் உங்களுக்கு பண்றேன். இவன் ஹெல்ப் பண்ண வந்த மாதிரி தெரியலையே. பாப்பா பேபி, கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. எங்க வீட்டு சைடுல இருந்து யாராச்சும் கூட இருந்தா நல்லா இருக்கும்ல, அதான் அண்ணனை வர சொன்னேன். மச்சான், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை
நான் எப்படி நடத்துறேன்னு மட்டும் பாருங்க. சிபி கரெக்டா கூப்பிட்டாங்க. சானு கூப்பிடுறாங்க, நான் என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். ஓகே போங்க. ஹலோ. பேசிட்டு இருங்க. குடும்பத்தை எப்படி அழிக்கிறதுன்னு புதுசா வராங்களே. சாம், வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ண பெரிய கொம்பாதான். இல்லனா எல்லா வகையிலையும் எல்லாருக்கும் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கு என்னமோ தமிழ் தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்னு தோணுதுமா. நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். ஆனா கடவுள் என்ன முடிச்சு போட்டிருக்காருன்னு தெரியலையே. அது மட்டும் இல்ல, தமிழ் குடும்பத்திலயும் சிபிய பிடிக்கணும்ல. அது சம்பந்தமா நானும் எதுவும் பேசல. சிபி அம்மா தூக்கி வளர்த்த புள்ளமா, அவ அண்ணனோட ரத்தம், அவளுக்கு எப்படி பிடிக்காம இருக்கும்? முத்து, நீ என்ன யோசிக்கிற? சிபியா உங்களுக்கு பிடிக்கலையா? ஐயோ, நீங்க வேறம்மா. சிபி தம்பிய அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அவங்க வீட்டுல ஒருத்தரா பாக்குறாங்கம்மா. தமிழ் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. சிபி தம்பி இதுக்கு ஒத்துக்கணும், அவ்வளவுதான். பாப்போம் கடவுள் என்ன கணக்கு போட்டிருக்காருன்னு.